வெல்கம் டு சுகன் ஸ்பாட் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்குரிய லஞ்ச் எப்படி ஹெல்த்தியாக டக்குன்னு ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைடிஷ் ரெசிபி செஞ்சிடலாம். இன்றைக்கி சைடிஷ்காக நான் பாவக்காய் எடுத்திருக்கேன். இதை பொடி பாவக்காய் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். பெரிய பாவக்காய் காட்டிலும் இது கசப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட. தண்ணியில் நல்லா 2 முறை அலசி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழுத்த பாவக்காயெல்லாம் சேர்க்காதீங்க. ரொம்ப பழுத்து இருந்துச்சுன்னா கசப்பு தன்மை அதிகமாக இருக்கும். பழுத்த பாவக்காயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் குழம்பு வச்சிங்க, புளிக்குழம்பு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய்க்கு மேலேயும் கீழேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு 2ஆக கீறி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். எல்லா பாவக்காயுமே நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து பாவக்காய் மூழ்கிற அளவுக்கு, அதாவது பாவக்காய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு 3/4 பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரத்திலே நல்ல கொதி வந்துடும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக மட்டும் கிண்டி விட்டால் போதும். தண்ணி வத்துற அளவுக்கு எல்லா பாவக்காயும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே தண்ணி ட்ரை ஆயிடுச்சு. பாவக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி தான் பெரிய பாவக்காயும் பொரியல் பண்ணலாம். பெரிய பாவக்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வேக விடுங்க. பாவக்காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்த்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம தாளித்து வச்சுருக்கதை பாவக்காயில் சேர்த்துக்கிறலாம். கையளவுக்கு நல்ல தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்தா பாவக்காய் கொஞ்சம் கசப்பு தன்மை குறைஞ்சி டேஸ்ட்டும் கூடும். பொடி பாவக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சீசன் அப்போ மட்டும்தான் கிடைக்கும். கிடைக்கிற போதே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. புளிக்குழம்புக்கெல்லாமே ரொம்ப பெஸ்ட்டான சைடிஷ்ஷும் கூட. அதே கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அவிச்ச முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். முட்டையை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முட்டை சேர்க்குறதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்திங்கன்னா மசாலா கருகிரும். அவிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் மட்டும் பெரட்டி விட்டால் போதும். மசாலா முட்டை ரெடி ஆயிரும். பாயில்டு எக்கை வச்சு மசாலா முட்டை பெஸ்ட்டான காம்பினேஷன் எல்லா சாதத்துக்குமே. நெக்ஸ்ட்டு நம்ம தலைவரை பார்க்க போகிறோம். மெயின் டிஷ்ஷே இது தாங்க, வத்த குழம்பு. ஹோட்டல்லையும் கல்யாண வீட்லேயும் நிறையா கூட்டம் செய்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி தான் வத்த குழம்பு வைப்பாங்க. அப்போ தான் அதிகமாகவும் குவான்டிட்டி இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான வத்தலை தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக புளி ஊற்றி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வத்த குழம்புக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். எங்கள் மிளகா கொஞ்சம் காட்டமாகவும் இருக்கும். அதனால் 3 வரமிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது மல்லியோட வாசனை தெரியும், அரிசியோட கலர் மாறும். அப்படி அரிசியோட கலர் மாறிடுச்சுன்னா எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே கருகாமல் ஒன்று போல் வறுபட்டு வரும். ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நல்லாவே ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 2 பெரட்டு பெரட்டிட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒன்று பாதியமாக அரைப்படாது. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வச்சதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா முக்கால் பதத்துக்கு வதங்கி வந்த உடனே 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறலாம். வெங்காயமும் பூண்டும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க.
அதிகமாக சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திங்கன்னா நல்லா வதக்க விடுங்க. இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். மிளகு தக்காளி வத்தல் இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. அது வத்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சுண்டை வத்தல், சீனி வரக்காய், மிதுக்க வத்தல் இது 3ஐயும் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். தூசி இருக்கும் வத்தலில், கொஞ்சம் உப்பாக இருந்துச்சுன்னா அதுக்காக தான் கழுவிட்டு சேர்க்குறோம். வத்தலும் சேர்த்து தக்காளி வதங்குற வரைக்கும் வத்தலும் சேர்ந்து நல்லாவே வதங்கி வரட்டும். இப்போ எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா புளி கரைசலை சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிடலாம். பேஸ்ட்டு நல்லாவே திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். குழம்பு கூட நம்ம சேர்க்கும்போது குழம்பு நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டாலும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காரம் பார்த்துட்டு வேணும்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டேன். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே கொதிச்சு வரும். நம்ம வச்சுருக்க ஸ்டேஜிலேருந்து ஒரு படி வற்றி குழம்பு நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். ஒரு பப்பட்டு வச்சு வெறும் குழம்பு மட்டுமே வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் வத்த குழம்பு 2வது நாள் சுண்டி வந்ததுக்கப்புறம் பழைய சோறில் வச்சு கொடுப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் பழைய வத்த குழம்ப சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட லஞ்சில் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். கொஞ்சமாக நான் வடிகட்டிட்டு இந்த இதை எடுத்துக்கிறேன். டெய்லி நீங்கள் தயிரை சாப்பிட்றத காட்டிலும் தயிரை கடைஞ்சி மோராக சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. இன்றைக்கி நம்மளோட ஹெல்த்தியான லஞ்ச் மாம்பழ சீசன்னால் 4 பீஸ் மாம்பழம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கோங்க. நம்ம வச்ச வத்த குழம்பு எடுத்துக்கிறலாம். பொடி பாவக்காய் அதிகமாக எடுத்திருக்கேன். சைட் டிஷ் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கணும். சாதம் கம்மியாக எடுத்துக்கோங்க. மசாலா முட்டை, அது கூடவே மோர். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.